வணக்கம். மொரீஷியஸ் நாட்டின் முதல் பெண் அதிபராக அமினா குரீப் பாகின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரானுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்திருக்கின்றன. இந்தியாவின் அண்டை நாட்டிலிருந்து ஊக்குவிக்கப்படும் தீவிரவாதம் இந்தியா மட்டுமின்றி அப்பிராந்தியத்திற்கு மிகப்பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது என இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூறியிருக்கிறார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தோனேஷியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சீன வீரர் சென் லாங் என்பவரை இந்திய வீரர் காஷ்யப் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டொமினிகாவில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் ஆடம் ஓஜே சதத்துடன் ஆஸ்திரேலியாவின் கை ஓங்கியிருக்கிறது. பெருநாட்டில் 17 வயது சிறுவனின் கண்ணில் 1 அங்குலம் நீளம் கொண்ட புழு ஒன்று துளசி செடியின் உதவியுடன் மருத்துவர்களால் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. உணவு மாதிரிகளில் 5 1 பங்கில் கலப்படம் இருக்கிறது என்றும் இந்திய அளவில் தமிழகம் இதில் முதன்மை இடத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. LED விளக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்சாரத்தை 10,000 மெகாவாட் அளவிற்கு குறைக்க முடியும் என இந்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் குமாருடன் லட்சுமி மேனன் நடித்து வரும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஆந்திராவில் படமாக்கப்படுவதை அஜித்குமார் தவிர்த்திருக்கிறார். இத்துடன் டாப் நியூஸ் டுடே நிறைவடைகிறது. மேலும் செய்திகளுக்கு www.inforworld.com காணுங்கள். வணக்கம்.